இந்த வாரத்தில் நடந்த முக்கிய நிகழ்வுகள் செய்தி தொகுப்பாக எங்கே? முதல் கூட்டம் முரண் பிடித்த ஆளுநர். இந்த ஆண்டுக்கான சட்டப்பேரவையின் முதல் கூட்டம் கடந்த 12ஆம் தேதி தொடங்கியது. முதல் நாள் பேரவையில் உரை நிகழ்த்த வேண்டிய ஆளுநர் தேசிய கீதத்துடன் சட்டமன்றம் தொடங்காததாலும் ஆளுநர் உரையில் உண்மைக்கு மாறான தகவல்கள் இருப்பதாலும் உரையை வாசிக்க தான் தயாராக இல்லை என்று கூறிவிட்டு அமர்ந்துவிட்டார். இதையடுத்து சபாநாயகர் அப்பாவு ஆளுநர் உரையின் தமிழாக்கத்தை வாசித்து முடித்தார். இதையடுத்து அரசு தயாரித்த உரை மட்டும் பேரவை குறிப்பில் இடம்பெறும் வகையில் தீர்மானம் கொண்டு வரப்பட்டது. நிறைவாக தேசிய கீதம் இசைக்கும் முன்பே பேரவையிலிருந்து ஆளுநர் வெளியேறினார். ஆளுநர் வெளியேறியது ஏன்? ராஜ்பவன் விளக்கம். ஆளுநர் உரையில் இருந்த பல பத்திகளில் உண்மைக்கு புறம்பான தகவல்கள் இருந்ததால் அதை வாசிக்கவில்லை. பேரவைத் தலைவர் தனது பொருத்தமற்ற நடவடிக்கையால் அவரது பதவியின் கௌரவத்தையும் பேரவையின் மாண்பையும் குறைத்து விட்டார். பேரவைத் தலைவர் ஆளுநர் மீது கடுமையான தாக்குதல்களை வெளிப்படுத்திய நிலையில் தனது பதவி மற்றும் பேரவையின் கண்ணியம் கருதி ஆளுநர் அவையிலிருந்து வெளியேறினார் என ராஜ்பவன் விளக்கம் அளித்துள்ளது. இலங்கை மொரீஷியஸில் யுபிஐ சேவை தொடங்கி வைத்தார் பிரதமர் மோடி. மொரீஷியஸ், இலங்கை நாடுகளில் யுபிஐ சேவையை கடந்த 12ஆம் தேதி காணொலி வழியே பிரதமர் நரேந்திர மோடி தொடங்கி வைத்தார். அப்போது பேசிய பிரதமர் மோடி, நமது நட்பு நாடுகளுக்கு இன்றைய நாள் மிகவும் சிறப்பானதாகும். யுபிஐ சேவை அறிமுகம் மூலம் எல்லை தாண்டிய நிதி பரிவர்த்தனைகள் மட்டுமின்றி எல்லை தாண்டிய உறவும் வலுப்படும். நமது வரலாற்று உறவுகளை நவீன டிஜிட்டல் முறையில் இணைக்கிறோம். இது நமது மக்களின் வளர்ச்சிக்கான அர்ப்பணிப்புக்கு சான்றாகும் என்றார். மீண்டும் நடிப்புக்கு திரும்புகிறேன். நடிகை சமந்தா உறுதி. தசை அழற்சி நோய்க்காக சிகிச்சை பெற்று வந்த நடிகை சமந்தா மீண்டும் நடிப்புக்கு திரும்புவதாக அறிவித்துள்ளார். இதுபற்றி அவர் வெளியிட்டுள்ள வீடியோ பதிவில், மீண்டும் நடிப்புக்கு திரும்புகிறேன். இடைப்பட்ட காலத்தில் வேலையில்லாமல் தான் இருந்தேன். ஆனால் என் நண்பருடன் சேர்ந்து உடல் ஆரோக்கியம் குறித்து உருவாக்கியுள்ள பாட்காஸ்ட் ஒன்றை அடுத்த வாரம் வெளியிடுகிறேன். உங்களில் சிலருக்கு அது பயனுள்ளதாக இருக்கும் என்று தெரிவித்துள்ளார். தமிழகம் சீரழிந்து கொண்டிருக்கிறது. பாஜக தலைவர் ஜே.பி. நட்டா பாய்ச்சல். பாஜக தலைவர் அண்ணாமலை மேற்கொண்டு வரும் என் மண் என் மக்கள் யாத்திரையின் 200வது சட்டப்பேரவை தொகுதிக்கான பொதுக்கூட்டம் துறைமுகம் தொகுதியில் நடந்தது. அதில் கலந்து கொண்டு பேசிய பாஜக தேசிய தலைவர் ஜே.பி. நட்டா, சிறப்பு வாய்ந்த தமிழகத்தில் மிக மிக மோசமான ஆட்சி நடந்து கொண்டிருப்பது வேதனை அளிக்கிறது. திமுக தலைமையிலான ஆட்சியில் தமிழகம் சீரழிகிறது. ஜனநாயகம் குறித்த அடிப்படை அறிவு இல்லை. தமிழகத்தின் பாரம்பரியத்தை மதிக்காத முதல்வர் மு.க. ஸ்டாலின் ஆட்சியிலிருந்து தூக்கி எறியப்படும் காலம் வந்துவிட்டது என்றார். உரிமைகளை மீட்க ஸ்டாலினின் குரல். பிரச்சார கூட்டங்களுக்கு தயாராகும் திமுக. உரிமைகளை மீட்க ஸ்டாலினின் குரல் என்ற தலைப்பில் தொகுதி வாரியாக 3 நாள் பிரச்சார கூட்டங்களை நடத்துகிறது திமுக. இது தொடர்பாக திமுக பொதுச் செயலாளர் துரைமுருகன் வெளியிட்டிருக்கும் அறிக்கையில், தமிழகத்தின் உரிமைகளை மீட்டெடுக்க கட்சியின் தலைவரும் தமிழக முதல்வருமான மு.க. ஸ்டாலின் குரலாக வரும் 16, 17, 18ஆம் தேதிகளில் நடைபெறும் பிரச்சார கூட்டங்களில் பொறுப்பு அமைச்சர்களுடன் இணைந்து மாவட்ட செயலாளர்கள் மற்றும் மாவட்ட நிர்வாகிகள், பூத் கமிட்டியினர் இணைந்து இந்த கூட்டங்களை பிரம்மாண்டமாக நடத்த வேண்டும் என்று தெரிவித்துள்ளார். U19 உலகக்கோப்பை ஆஸ்திரேலியாவிடம் விழுந்தது இந்திய அணி. 19 வயதுக்குட்பட்டோருக்கான 19வது உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடரின் இறுதிச் சுற்றில் ஆஸ்திரேலிய அணி 79 ரன்கள் வித்தியாசத்தில் இந்திய அணியை வீழ்த்தி சாம்பியன் பட்டம் கைப்பற்றியது. தென்னாப்பிரிக்காவின் வில்லோமோர் பார்க் மைதானத்தில் நடைபெற்ற இறுதிச் சுற்றில் இந்தியா ஆஸ்திரேலிய அணிகள் மோதின. முதலில் பேட் செய்த ஆஸ்திரேலிய அணி 50 ஓவர்களில் 7 விக்கெட் இழப்புக்கு 253 ரன்கள் எடுத்தது. இதைத் தொடர்ந்து 254 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் களம் இறங்கிய இந்திய அணி 43.5 ஓவர்களில் 174 ரன்களுக்கு அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்தது. ஐநா பாதுகாப்பு கவுன்சிலில் இந்தியாவுக்கு நிரந்தர இடம். ரஷ்ய தூதர் வலியுறுத்தல். ஐக்கிய நாடுகள் சபையின் பாதுகாப்பு கவுன்சிலில் இந்தியாவை நிரந்தர உறுப்பினராக்க பல நாடுகள் ஆதரவு தெரிவித்து வருகின்றன. இந்நிலையில் இந்தியாவுக்கான ரஷ்ய தூதர் டெனிஸ் அலிபோல் ஐநா பாதுகாப்பு கவுன்சிலில் இந்தியாவை நிரந்தர உறுப்பினராக்க வேண்டும். உலக அளவில் சமநிலையை மேம்படுத்த வேண்டுமானால் பாதுகாப்பு கவுன்சிலில் இந்தியாவுக்கு நிரந்தர இடம் தர வேண்டும். G20 அமைப்புக்கு இந்தியா தலைமையேற்று மிகச் சிறப்பாக செயலாற்றியது. உலக நாடுகளிடம் ஏற்படும் கருத்து வேறுபாடுகளை போக்கி ஒருமித்த கருத்து ஏற்படவும் சமரச தீர்வு ஏற்படவும் இந்தியா திறம்பட செயலாற்றியது என்று தெரிவித்துள்ளார். PF பயனாளர்களுக்கு ஜாக்பாட் 1 லட்சம் கோடி பகிர்ந்து அளிக்கப்படுகிறது. தொழிலாளர்களின் வருங்கால வைப்பு நிதியில் தற்போது ரூபாய் 13 லட்சம் கோடி அசல் தொகையாக உள்ளது. இதிலிருந்து ரூபாய் 1 லட்சம் கோடியை பயனாளர்களுக்கு பகிர்ந்தளிக்க மத்திய அரசுக்கு பரிந்துரைக்கப்பட்டுள்ளது. 2022-23ஆம் நிதியாண்டில் மொத்த அசல் தொகை ரூபாய் 11 லட்சம் கோடியாக இருந்த நிலையில் அதிலிருந்து ரூபாய் 91,157 கோடி பகிர்ந்தளிக்கப்பட்டது. அதைத் தொடர்ந்து தற்போது முதன்முறையாக ரூபாய் 1 லட்சம் கோடியை பயனாளர்களுக்கு பகிர்ந்தளிக்க பரிந்துரை செய்யப்பட்டுள்ளது.
23 வயதில் நீதிபதியாக தேர்வு. பழங்குடியின பெண்ணின் சாதனை. திருவண்ணாமலை மாவட்டம் ஜவ்வாது மலையில் உள்ள புலியூர் என்ற கிராமத்தைச் சேர்ந்த பழங்குடியின சமூகத்தைச் சேர்ந்த 23 வயது இளம்பெண் ஸ்ரீபதி உரிமையியல் நீதிபதி பணிக்கான தேர்வில் தேர்ச்சி பெற்றுள்ளார். இது தொடர்பாக முதல்வர் ஸ்டாலின் தனது எக்ஸ் தளப்பதிவில் மலை கிராமத்தைச் சேர்ந்த பழங்குடியின பெண் ஒருவர் இளம் வயதில் உயர்ந்த நிலையை எட்டியிருப்பதைக் கண்டு மகிழ்ச்சி அடைகிறேன். தமிழ் வழியில் படித்தவர்களுக்கு அரசு பணிகளில் முன்னுரிமை என திமுக கொண்டு வந்த அரசாணையின் வழியே ஸ்ரீபதி நீதிபதியாக தேர்வானதை அறிந்து பெருமை கொள்கிறேன் என தெரிவித்துள்ளார். புறப்பட்டது விவசாயிகள் பேரணி. ஆட்டத்தை கலைக்க கண்ணீர் புகை குண்டு வீச்சு. வேளாண் பொருட்களுக்கு குறைந்தபட்ச ஆதார விலை வழங்குவது உட்பட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி டெல்லியில் பிப்ரவரி 13 முதல் போராட்டம் நடத்தப்போவதாக பஞ்சாப், ஹரியானா, உத்தரப்பிரதேசம் உள்ளிட்ட மாநிலங்களைச் சேர்ந்த விவசாயிகள் அறிவித்திருந்தனர். இதன்படி இந்த மாநிலங்களைச் சேர்ந்த விவசாயிகள் 12 6 மாதத்துக்கு தேவையான உணவுப் பொருட்களுடன் டெல்லி நோக்கி டிராக்டரில் பேரணியாக புறப்பட்டனர். வழியில் போலீசார் இவர்களை தடுத்து நிறுத்த முயன்றனர். அது முடியாமல் போனதால் ட்ரோன்கள் மூலம் கண்ணீர் புகை குண்டுகளை வீசினர். அப்போது ஏற்பட்ட கலைபரத்தில் விவசாயிகள் தரப்பில் பலர் காயமுற்றனர். ஜேஇஇ முதன்மை தேர்வு ரிசல்ட். நெல்லை மாணவர் முதலிடம். பொறியியல் சேர்க்கைக்கான ஜேஇஇ முதன்மை தேர்வில் பாளையங்கோட்டையைச் சேர்ந்த முகுந்த் பிரதீஷ் அகில இந்திய தரவரிசை பட்டியலில் முதலிடம் பெற்றுள்ளார். இவரையும் சேர்த்து இந்திய அளவில் மொத்தம் 23 பேர் முதலிடம் பிடித்துள்ளனர். முதலிடம் பிடித்த முகுந்த் பிரதீஷுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ள பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ், இந்த தேர்வில் தமிழகத்திலிருந்து மட்டும் 70,000க்கும் மேலானோர் தேர்ச்சி பெற்றுள்ளதாக தெரிவித்துள்ளார். மக்கள் நீதி மையத்துக்கு டார்ச் லைட். தேர்தல் ஆணையம் ஒதுக்கியது. மக்களவைத் தேர்தலில் போட்டியிட உள்ள கட்சிகள் தங்களுக்கான சின்னத்தை டிசம்பர் 17 முதல் கேட்டு பெறலாம் என தேர்தல் ஆணையம் முன்னதாகவே அறிவித்திருந்தது. அன்றைய தினமே டார்ச் லைட் சின்னம் கோரி மக்கள் நீதி மையம் கட்சி சார்பில் விண்ணப்பிக்கப்பட்டது. இதையடுத்து வரும் மக்களவைத் தேர்தலில் தமிழகம் மற்றும் புதுச்சேரி மாநிலத்தில் மக்கள் நீதி மையம் கட்சிக்கு டார்ச் லைட் சின்னம் ஒதுக்கப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. அவை குறிப்பில் நீக்கியதை வெளியிட்ட ஆளுநர். காங்கிரஸ் உரிமை மீறல் பிரச்சினை. சட்டப்பேரவையின் அவை குறிப்பிலிருந்து நீக்கப்பட்டதை எக்ஸ் தளத்தில் வெளியிட்டதாக ஆளுநர் மீது உரிமை மீறல் பிரச்சினையை பேரவை காங்கிரஸ் கட்சி தலைவர் செல்வ பெருந்தகை கொண்டு வந்துள்ளார். இது பரிசீலனையில் இருப்பதாக பேரவைத் தலைவர் அறிவித்துள்ளார். வெற்றி துரைசாமியின் உடல் கண்டுபிடிப்பு. சென்னையில் உடல் தகனம். இமாச்சல பிரதேசத்தில் விபத்தில் சிக்கி உயிரிழந்த சைதை துரைசாமியின் மகன் வெற்றியின் உடல் 9 நாட்களுக்கு பிறகு கண்டெடுக்கப்பட்டது. இதையடுத்து அங்கிருந்து விமானம் மூலம் சென்னைக்கு எடுத்து வரப்பட்ட வெற்றியின் உடலுக்கு முதல்வர் ஸ்டாலின் உள்ளிட்ட ஏராளமானோர் நேரில் அஞ்சலி செலுத்தினர். இதையடுத்து கடந்த 13 இரவு வெற்றியின் உடல் தீநகர் கண்ணம்மாப்பேட்டை மைதானத்தில் தகனம் செய்யப்பட்டது. இயக்குனர் வீட்டில் திருட்டு. பதக்கத்தை பவ்யமாய் திருப்பி அனுப்பிய திருடர்கள். காக்கா முட்டை படத்தின் இயக்குனர் மணிகண்டனின் வீடு மதுரை மாவட்டம் உசிலம்பட்டியில் உள்ளது. கடந்த சில தினங்களுக்கு முன்பு இந்த வீட்டின் பூட்டை உடைத்த திருடர்கள் உள்ளே இருந்த பணம், நகைகளை கொள்ளையடித்து சென்றனர். அதில் மணிகண்டன் தேசிய விருது பெற்ற போது வாங்கிய வெள்ளி பதக்கங்களும் இருந்தன. இந்த நிலையில் மணிகண்டனின் வெள்ளி பதக்கங்களை திருப்பி அனுப்பிய திருடர்கள், ஐயா, எங்களை மன்னித்து விடுங்கள், உங்கள் உழைப்பு உங்களுக்குத்தான் என்று மன்னிப்பு கடிதம் ஒன்றையும் எழுதி வைத்து சென்றுள்ளனர். குழந்தைகளை வைத்து யாசகம். 45 நாளில் ரூபாய் 2.5 லட்சம் சம்பாதித்த பெண். மத்திய பிரதேச மாநிலம் இந்தூரில் யாசகம் எடுத்து 45 நாட்களில் ரூபாய் 2.5 லட்சம் சம்பாதித்த இந்திராபாய் என்ற பெண்ணை போலீசார் கைது செய்தனர். தனது 5 குழந்தைகளையும் யாசகம் எடுக்குமாறு நிர்பந்தம் செய்ததற்காக அவர் கைது செய்யப்பட்டுள்ளார். இதே குற்றச்சாட்டுக்காக இதற்கு முன்னர் பலமுறை கைது செய்யப்பட்டவர் இந்திராபாய் என்பது குறிப்பிடத்தக்கது. பிள்ளைகளை வைத்து யாசகம் எடுத்தே மாடி வீடு, விவசாய நிலங்கள் என வாங்கி சேர்த்திருக்கிறார் இந்திராபாய். அமீரக அதிபர் மோடி சந்திப்பு. 8 ஒப்பந்தங்கள் கையெழுத்து. 2 நாள் பயணமாக ஐக்கிய அரபு அமீரகம் சென்ற பிரதமர் மோடி அந்நாட்டு அதிபர் முகமது அல் நஹ்யானை சந்தித்தார். அப்போது இரு நாடுகளுக்கும் இடையே 8 ஒப்பந்தங்கள் கையெழுத்தானது. இந்த பயணத்தின் போது அபுதாபியில் 700 கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்ட சுவாமி நாராயண் கோயிலையும் பிரதமர் மோடி திறந்து வைத்தார். குடியுரிமை திருத்தச் சட்டம் தமிழகத்தில் சாத்தியமில்லை என்கிறது அரசு. சட்டப்பேரவையில் வாசிக்கப்பட்ட ஆளுநர் உரையில் தமிழகத்தில் சமூக நல்லிணக்கத்தை பேணி காப்பதில் அரசு உறுதியாக உள்ளது. சிறுபான்மையினர் மற்றும் இலங்கை தமிழர்களின் உரிமைகளை பாதுகாத்து அவர்களுடன் என்றும் நாம் துணை நிற்போம். அந்த வகையில் மத்திய அரசின் குடியுரிமை திருத்தச் சட்டத்தை தமிழகத்தில் ஒருபோதும் நடைமுறைப்படுத்த அனுமதிப்பதில்லை என்பதில் இந்த அரசு உறுதியாக உள்ளது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதிமுகவில் நடிகை கௌதமி. ஆச்சரியத்தில் பாஜக. நடிகை கௌதமி முன்பு பாஜகவில் தீவிரமாக பணியாற்றி வந்தார். அங்கே தனக்கு சில கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டதால் அண்மையில் பாஜகவை விட்டு விலகினார்.
சொத்து பிரச்சினை தொடர்பாக பாஜக பிரமுகர் மீது கௌதமி கொடுத்த புகார் தொடர்பாக போலீஸ் தரப்பில் நடவடிக்கைகள் துரிதப்படுத்தப்பட்டுள்ளன. இதனால் கௌதமி திமுகவில் சேரலாம் என பேசப்பட்டது. ஆனால் அந்த ஊக்கத்தை பொய்யாக்கி கடந்த 14ஆம் தேதி எடப்பாடியாரை சந்தித்து தன்னை அதிமுகவில் இணைத்துக் கொண்டார் கௌதமி. மாநிலங்களவைக்கு செல்கிறார் சோனியா. பட்டியலை வெளியிட்டது காங்கிரஸ். உத்தரப்பிரதேசம் உள்ளிட்ட 15 மாநிலங்களைச் சேர்ந்த மாநிலங்களவை எம்பிக்கள் சிலரின் பதவிக்காலம் ஏப்ரலுடன் முடிவடைகிறது. இந்த இடங்களுக்கு வரும் 27ஆம் தேதி தேர்தல் நடைபெறவுள்ளது. வழக்கமாக உத்தரப்பிரதேச மாநிலத்தின் ரேபரேலி தொகுதியில் போட்டியிட்டு மக்களவைக்கு செல்லும் சோனியா காந்தி இந்த முறை ராஜஸ்தான் மாநிலத்திலிருந்து மாநிலங்களவை உறுப்பினராக தேர்வு செய்யப்படுகிறார். தேசிய திரைப்பட விருதுகள் இந்திரா காந்தி, நர்கிஸ் பெயர்கள் நீக்கம். தேசிய திரைப்பட விருதுகள் பட்டியலில் பல்வேறு பிரிவுகளின் கீழ் வழங்கப்படும் விருதுகள் மற்றும் பரிசுத் தொகைகளை சீரமைக்க மத்திய தகவல் மற்றும் ஒலிபரப்புத்துறை அமைச்சகம் குழு ஒன்றை அமைத்தது. இக்குழுவின் பரிந்துரைப்படி தேசிய திரைப்பட விருதுகளில் சில மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளன. அதன்படி சிறந்த அறிமுக படத்துக்கான இந்திரா காந்தி விருது இப்போது சிறந்த அறிமுக பட இயக்குநருக்கான விருது என மாற்றப்பட்டுள்ளது. அதேபோல தேசிய ஒருமைப்பாட்டை ஊக்குவிக்கும் சிறந்த படத்துக்கான நர்கிஸ் விருது இப்போது தேசிய சமூக மற்றும் சுற்றுச்சூழல் மதிப்புகளை ஊக்குவிக்கும் சிறந்த படத்துக்கான விருது என மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. தேர்தல் பத்திரம் திட்டம் ரத்து செய்தது உச்சநீதிமன்றம். அரசியல் கட்சிகளுக்கு தேர்தல் பத்திரம் மூலம் நன்கொடை வழங்கும் திட்டத்தை உச்சநீதிமன்றம் அதிரடியாக ரத்து செய்துள்ளது. இதுவரை விற்பனை செய்யப்பட்ட பத்திரங்கள் குறித்த முழு விவரங்களை தேர்தல் ஆணையத்திடம் ஸ்டேட் வங்கி மார்ச் 6ஆம் தேதிக்குள் சமர்ப்பிக்கவும் உச்சநீதிமன்றம் அரசியல் சாசன அமர்வு உத்தரவிட்டுள்ளது. இந்த திட்டத்தின் மூலம் 2019 ஏப்ரல் முதல் இதுவரை பாஜக 6570 கோடியும், காங்கிரஸ் 1123 கோடியும், தமிழகத்தில் திமுக 616 கோடியும் நன்கொடை பெற்றிருப்பது குறிப்பிடத்தக்கது. இந்த திட்டத்தை எதிர்த்து ஏடிஆர் காமன் காஸ் தொண்டு நிறுவனம் தொடுத்த பொதுநல வழக்கில் இந்த தீர்ப்பு வெளியாகியிருக்கிறது. என் இதயமும் ஆன்மாவும் ரேபரேலி மக்களிடமே. சோனியா காந்தி உருக்கம். வயோதிகம் காரணமாக வரும் மக்களவைத் தேர்தலில் போட்டியிடவில்லை என சோனியா காந்தி அறிவித்துள்ளார். இதுகுறித்து ரேபரேலி தொகுதி வாக்காளர்களுக்கு சோனியா எழுதியிருக்கும் கடிதத்தில், இன்று நான் வகிக்கும் பொறுப்புகள் அனைத்தும் நீங்கள் தந்தது. நீங்கள் என் மீது வைத்த நம்பிக்கையை காப்பாற்றுவதற்கு என்னால் முடிந்த அனைத்து முயற்சிகளையும் எடுத்துள்ளேன். வயதாகிவிட்டதால் இனி உங்களுக்கு சேவை செய்ய எனது உடல்நிலை ஒத்துழைக்காது. இனி உங்களுக்கு நேரடியாக சேவை செய்ய எனக்கு வாய்ப்பு கிடைக்காது. ஆனால் என் இதயமும் ஆன்மாவும் எப்போதும் ரேபரேலி மக்களுடன் தான் இருக்கும் என்று உருக்கமாக தெரிவித்துள்ளார். திருப்பதி செல்ஃபிக்கு துணிந்தவரை துடிதுடிக்க கொன்ற சிங்கம். திருப்பதி மலையடிவாரத்தில் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா உயிரியல் பூங்காவுக்கு கடந்த 15ஆம் தேதி ராஜஸ்தானைச் சேர்ந்த பிரகலாத் குஜார் என்பவர் வந்தார். இவர் மாலை 4 மணி அளவில் செல்ஃபி எடுப்பதற்காக சிங்கங்களை பராமரிக்கும் பகுதிக்குள் அருகில் உள்ள மரத்தின் வழியாக இறங்கியுள்ளார். அப்போது கூண்டில் இருந்த தொங்கலப்பூர் எனும் ஆண் சிங்கம் பாய்ந்து வந்து அவரை தாக்கியது. இதையடுத்து பிரகலாத் மீண்டும் மரத்தின் மீது ஏறி தப்பிக்க முயன்றார். எனினும் அவர் மீது சிங்கம் மீண்டும் பாய்ந்து தாக்கியதில் அவர் அந்த இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். மேகதாட்டுவில் புதிய அணை, பட்ஜெட்டில் முதல்வர் சித்தராமையா உறுதி. காவிரியின் குறுக்கே மேகதாட்டுவில் புதிய அணை கட்டுவதற்கு தமிழக விவசாயிகள் தொடர்ந்து எதிர்ப்பு தெரிவித்து வருகிறார்கள். அணை கட்டுவதற்கு இதுவரை காவிரி ஆணையமோ மத்திய அரசோ எந்த அனுமதியும் அளிக்காத நிலையில் மேகதாட்டுவில் புதிய அணை கட்டுவதில் கர்நாடக அரசு உறுதியாக இருக்கிறது. அணை கட்டுவதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் தயாராக உள்ளன என்று கர்நாடக பட்ஜெட் உரையில் முதல்வர் சித்தராமையா அறிவித்துள்ளார். இதனிடையே காவிரி மேலாண்மை ஆணைய தலைவர் SK ஹல்தர் மேகதாட்டு அணைக்கு ஆதரவாக செயல்படுவதாக கூறி காவிரி உரிமை மீட்பு குழுவினர் கடந்த 16ஆம் தேதி தஞ்சையில் அவரது உருவ பொம்மையை எரித்து போராட்டம் நடத்தினர். சொந்தமாக கார் இல்லை, வேட்புமனுவில் சோனியா தகவல். மாநிலங்களவை தேர்தலில் போட்டியிடுவதற்காக காங்கிரஸ் மூத்த தலைவர் சோனியா காந்தி வேட்புமனு தாக்கல் செய்துள்ளார். அதனுடன் தனது சொத்து விவரங்களை பிரமாண பத்திரமாக தாக்கல் செய்திருக்கும் சோனியா, தனக்கு ரூபாய் 12.35 கோடி மதிப்பிலான சொத்துகள் இருப்பதாகவும், தனது பெயரில் சொந்தமாக கார் உள்ளிட்ட வாகனங்கள் ஏதும் இல்லை என்றும் தெரிவித்துள்ளார். கடந்த 5 ஆண்டுகளில் சோனியாவின் சொத்து மதிப்பு ரூபாய் 72 லட்சம் மட்டுமே அதிகரித்துள்ளதாம். 50,000 பேருக்கு அரசு வேலை, முதல்வர் ஸ்டாலின் அறிவிப்பு. மக்களுடன் முதல்வர் திட்டத்தின் கீழ் 13 அரசு துறைகளிடம் கோரிக்கை அளித்த பயனாளிகளுக்கு சார்ந்த கோரிக்கைகள் தொடர்பான பயனாளிகளுக்கு முதல்வர் ஸ்டாலின் சென்னையில் கடந்த 16ஆம் தேதி நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். அப்போது பேசிய முதல்வர், திமுக ஆட்சிக்கு வந்தது முதல் இதுவரை 60,567 இளைஞர்களுக்கு அரசு பணி வழங்கப்பட்டுள்ளது. TNPSC உள்ளிட்ட முகமைகள் மூலம் 27,858 பணியாளர்கள் தேர்வாகியுள்ளனர். அடுத்த 2 ஆண்டுகளில் மேலும் 50,000 புதிய பணியிடங்கள்
பணியிடங்கள் நிரப்பப்படும். வரும் ஜூன் மாதத்துக்குள் 10,000 பணியிடங்கள் நிரப்பப்பட உள்ளன என்று பெருமிதத்துடன் தெரிவித்தார். விவசாயிகளுடன் ஞாயிறு பேச்சு. டெல்லி பேரணிக்கு 2 நாட்கள் பிரேக். குறைந்தபட்ச ஆதார விலை உள்ளிட்ட கோரிக்கைகளுக்காக பஞ்சாப், ஹரியானா எல்லைப் பகுதிகளில் விவசாயிகள் தொடர் போராட்டம் நடத்தி வருகின்றனர். இந்த நிலையில் விவசாயிகள் சங்கத்தினர் மத்திய அமைச்சர்கள் இடையே 15ஆம் தேதி நடைபெற்ற 3ஆம் கட்ட பேச்சுவார்த்தை ஆக்கப்பூர்வமாக இருந்தது என்றும் 4ஆம் கட்ட பேச்சுவார்த்தை 18ஆம் தேதி தொடரும் எனவும் மத்திய அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மீண்டும் ஹிந்தியில் குஷ்பு 35 வருடங்களுக்கு பிறகு பாலிவுட் திரும்புகிறார். தனது 8 வயதில் தி பர்னிங் ட்ரெயின் என்ற ஹிந்தி படத்தில் குழந்தை நட்சத்திரமாக அறிமுகமானார் குஷ்பு. கடைசியாக பிரேம்தான் என்ற படத்தில் நடித்தார். 35 ஆண்டுகள் கழித்து மீண்டும் இப்போது ஹிந்திக்கு செல்லும் குஷ்பு ஜர்னி என்ற ஹிந்தி படத்தில் நானா படேகருடன் நடிக்கிறார். இந்த படத்தை அனில் சர்மா இயக்குகிறார். இவர் கடந்த ஆண்டு வெளியான கதார் 2 உள்ளிட்ட படங்களை இயக்கியவர். இது குறித்து பேசியிருக்கும் குஷ்பு 35 ஆண்டுகள் கழித்து ஹிந்தியில் எனது பயணத்தை தொடங்குகிறேன், புதுமுகம் போலவே உணர்கிறேன் என்று தெரிவித்துள்ளார். ராஜ்கோட் டெஸ்ட் கிரிக்கெட் அஸ்வினின் 500 விக்கெட் சாதனை. ராஜ்கோட் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இங்கிலாந்து பேட்ஸ்மேன் ஜாக் ராவ்லியை இந்திய அணியின் சுழற்பந்து வீச்சாளர் அஸ்வின் ஆட்டமிழக்கச் செய்தார். சர்வதேச டெஸ்ட் போட்டிகளில் அஸ்வின் கைப்பற்றிய 500வது விக்கெட் இதுவாகும். இந்த மைல்கல் சாதனையை அஸ்வின் தனது 98வது டெஸ்ட் போட்டியில் நிகழ்த்தியுள்ளார். இதன் மூலம் குறைந்த டெஸ்ட் போட்டிகளில் 500 விக்கெட்டுகளை வீழ்த்திய இந்திய வீரர்களில் முதலிடத்தையும் உலக அரங்கில் 2வது இடத்தையும் பிடித்துள்ளார் அஸ்வின். பஞ்சு மிட்டாய் தமிழகத்திலும் விற்க தடை. பஞ்சு மிட்டாயில் புற்றுநோயை உண்டாக்கும் வேதிப்பொருட்கள் உறுதி செய்யப்பட்டுள்ளதால் தமிழகத்தில் பஞ்சு மிட்டாய் விற்பனைக்கு தடை விதித்து தமிழக அரசு உத்தரவு பிறப்பித்துள்ளது. இது தொடர்பாக அமைச்சர் மா சுப்பிரமணியன் விடுத்துள்ள அறிக்கையில் பஞ்சு மிட்டாய் மற்றும் நிறமூட்டப்பட்ட மிட்டாய் வகைகளை அரசு உணவு பகுப்பாய்வு கூடத்தில் ஆய்வு செய்ததில் ரொடமைன் பி எனப்படும் செயற்கை நிறமூட்டி வேதிப்பொருள் கலந்திருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. இது உணவு பாதுகாப்பு மற்றும் தரங்கள் சட்டம் 2006 பிரிவின்படி தரம் குறைவான மற்றும் பாதுகாப்பற்ற உணவு என உறுதி செய்யப்பட்டுள்ளதால் தமிழகத்தில் பஞ்சு மிட்டாய் விற்பனைக்கு தடை விதிக்கப்படுகிறது என தெரிவித்துள்ளார். சாதிவாரி கணக்கெடுப்பு பேரவையில் தீர்மானம் நிறைவேற்ற ராமதாஸ் வலியுறுத்தல். தெலுங்கானாவில் சமூக நீதியை நிலைநிறுத்தும் நோக்கத்துடன் அங்கு சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்துவதற்கான தீர்மானத்தை அம்மாநில சட்டப்பேரவையில் காங்கிரஸ் அரசு கொண்டு வந்து நிறைவேற்றியிருக்கிறது. அதேபோல் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த தமிழக சட்டப்பேரவையிலும் அரசு தீர்மானம் நிறைவேற்ற வேண்டும் என பாமக நிறுவனர் ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். கூடியது பாஜக தேசிய கவுன்சில். முக்கிய தீர்மானங்கள் நிறைவேற்ற வாய்ப்பு. மக்களவை தேர்தல் நெருங்கும் நிலையில் பாஜக தேசிய கவுன்சில் கூட்டம் டெல்லி பாரத் மண்டபத்தில் 17ஆம் தேதி தொடங்கியது. இக்கூட்டத்தில் தேசிய அளவில் 11,000 நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். 2 நாட்கள் நடைபெறும் இக்கூட்டத்தில் 2 தீர்மானங்கள் நிறைவேற்றப்படும் என தெரிகிறது. ஒன்று அரசியல் தொடர்பானதாகவும் மற்றொன்று பொருளாதாரம், சமூகம் மற்றும் ராமர் கோயில் தொடர்பான தலைப்புகளின் அடிப்படையிலும் இருக்கலாம் என்றும் சொல்லப்படுகிறது.